நான் நிக்கணுமா? அதுவும் ஏன் பொண்ணு கூடவே வச்சுக்கிட்டு இன்னொருத்திக்கு தாலி பெருக்கி போடுறத நான் சம்மதிச்சேனா? என் பொண்ணுக்கு நானே பண்ற துரோகம் இல்லையா? இங்க பாரு, அவங்களுக்கு கல்யாணம் நடந்து போச்சு. இதுக்கு மேல விரோதத்தை வளர்க்கணுமா? இது விரோதமா? இது அநியாயம். என்னால இதெல்லாம் சம்மதிக்க முடியாது. என்னோட நியாயப்படிதான் நான் நடப்பேன். எது உன் நியாயம்? ஜனனி சிவாவோட பொண்டாட்டின்னு தெரிஞ்சும் சிவாவை கட்டி பிடிக்க ரம்யாவை அனுப்பி வச்சியே, அதுவா நியாயம்? அது உங்களுக்கு அசிங்கமா படலையா? ஜனனிய எவ்வளவுதான் நீங்க குத்தி பேசுறீங்க? நானும் எவ்வளவுதான் பொறுத்து போறது? இது எப்படியாவது நின்னுடுச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் பார்த்து பேசுங்க அண்ணி. ஜனனி ஒருத்திக்காக இப்படி எடுத்தெறிஞ்சு பேசுறது சுத்தமா நல்லா இல்ல. நான் பார்த்துதான் பேசுறேன். ஜனனி ஏன் மருமக, யாருக்காகவும் அவளை நான் விட்டு கொடுக்க முடியாது. ஓ, பிரிச்சு பேசுறீங்களா? நான் யாரையும் பிரிச்சு பார்க்கலாமா? அப்படி ஒரு எண்ணமும் எனக்கு இல்ல. ஆனா என் மருமகளுக்கு ஒரு நல்லது பண்ணும்போது அதை தடுக்க நினைச்சா நான் அவ கூட தான் நிப்பேன், சப்போர்ட் பண்ணுவேன். அப்போ நான் உங்களுக்கு முக்கியம் இல்ல? முக்கியம்தான். அதனாலதான் உன்னையும் கூப்பிடுறேன். இப்பவும் கூப்பிட்டேன். என் மருமகளுக்கு தாலி பெருக்கி போட போறோம். நீயும் பெரியவளா கண்டிப்பா கூட இருந்து நடத்தி தரணும். வாங்க. வரலன்னா? வந்தா வாங்க, வராட்டி போங்க. ஆனா யார் தடுத்தாலும் என் மருமகளுக்கு தாலி பெருக்கி போடுறது மட்டும் நிச்சயம் நடக்கும். ஐயரே, நீங்க நாள் குறிச்சது கொடுங்க. புதன்கிழமை நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கே வச்சுக்கோங்கம்மா. நான் உங்களுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்பு தான். ஆனா அதுக்காக மான மரியாதையெல்லாம் விட்டு கொடுக்கணுங்க. இல்லை, இப்படிதான் நடக்கும். கடைசி வரைக்கும் அடிமையா இருக்கணும்னு தான் சொல்லிருங்க. நான் மலேசியாக்கே திரும்ப போயிடலாம். வாஜன்னி, நாள் குறிச்சாச்சு, இனிமே மாத்துறதுக்கு எதுவும் இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ பார்த்துக்கிட்டு மகனை இழந்துடாதீங்க. எடுக்க மாட்டேங்கிறாரு. என்ன பண்றது இப்போ? லாயர் வந்து கேட்டா என்ன பதில் சொல்றது? அப்பாவும் சித்தியும் இல்லாம கோர்ட்டுக்குள்ள போகவே முடியாது. ஒருவேளை பிரச்சனை ஏதாவது ஆயிருக்குமா? பிரச்சனை இல்லைன்னா போன் எடுத்திருப்பாருல்ல. அதான் எனக்கும் பயமா இருக்கு. கேஸ் நல்லபடியா நடக்கணும். பெரிய லாயரா இருந்தாலும் சரியா ஆர்கியூ பண்ணணும்ல. லாயரை பத்தி பிரச்சனை இல்லை, ரொம்ப திறமையானவங்க. அப்பாவும் சித்தியும் வந்து சேது பண்ண கொடுமை எல்லாம் கோர்ட்ல சொல்லிட்டா போதும், மீதியை நம்ம லாயர் பார்த்துப்பாங்க. இந்த சேது என்ன வேணாலும் பண்ணலாம், அப்பாவையும் அடுத்தது. இந்த நேரம் பார்த்து ஏதாவது இடைஞ்சல் பண்ணி விட்டுட்டானா கேஸே படுத்துரும். துளசி, அங்க பாரு. சேதுவோட லாயர். இவர் இருக்கிற தைரியத்துல தான் சேது மேல யாரும் கை வைக்கிறது இல்ல. சேது ரவுடித்தனம் பண்றதும் இவரோட சப்போர்ட்டால தான். சேது பாம்புனா பாம்போட விஷம் இந்த ஆளுதான். இவனை தோக்கடிக்கணும் துளசி. தோக்கடிப்போம் சுமதி. நியாயம் நம்ம பக்கம் இருக்கு. அடிப்பட்டவங்க நாம. ஒரு உசுர அநியாயமா இழந்திருக்கோம். என் வாழ்க்கை நாசமாகி இருக்கு. திரும்ப உங்களை போக விடாதுமா. காலாகாலத்துக்கு உங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும்.
அதனால தப்பு எங்க மேலதான் ஒத்துக்கிட்டு கேஸை வாபஸ் வாங்கிடுங்கன்னு சொல்றேன். என்ன வாபஸ் வாங்குறியா? வாபஸா? நானா? வக்கீல் சார், நீங்க அநியாயத்துக்கு துணை போறது மட்டும் இல்லாம நியாயத்தை அழிக்கவும் பாக்குறீங்க. அது நடக்கவே நடக்காது. என்ன புதுசா ஜோசியெல்லாம் சொல்லிட்டு இருக்க? சேது உன்னை அடைய நினைச்சது தப்பே இல்லை. நீ அவ்வளோ ஷார்ப்பா இருக்க. ஆனா கேஸ்ல நான் தான் ஷார்ப்பு. ஆமா, ஏதோ திலகவதின்னு ஒரு லாயர் வராங்களாமே, விசாரிச்சேன். அந்த அம்மா ரொம்ப திறமசாலியா, பெண்களுக்காக குரல் கொடுப்பாங்களாமே. அது எங்க கேஸ்ல ஆஜராகிறதுக்கு முன்னாடி வேணா இருக்கலாம். இதோட அவங்க கேஸே முடிய போகுது. பார்க்கலாம் சார்.